ஹாய் வீவர்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது இலந்த பழம் மரம். இலந்த பழம் மரத்தை பார்க்கறதுல என்ன ஆச்சரியம்னு சொல்கிறீங்களா? ஆனால் பார்க்க போகிற இடம் எதுன்னு சொன்னால் குவைத். குவைத் நாட்டில் இலந்த பழம் மரம் இருக்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அது அழகான மிகப்பெரிய மரம் ஒன்று. குவைத்தில் ஹவலின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது. ஹவலியில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசலுக்குள்ளே இந்த மரம் இருக்குது. அழகான ஒரு லொக்கேஷனு. இந்த இடம் தொழுகைக்கும் நாங்கள் பயன்படுத்துவோம். கூட்டம் பள்ளிவாசலுக்குள்ள அதிகமாக இருக்கும்போது வெளியில் இந்த நிழலில் தொழுவோம். அது ரொம்ப ஒரு ரம்மியமாக இருக்கும். அந்த நிழலுக்கும் அந்த இறைவனுடைய வசனங்களையும் கேட்டுக்கிட்டு தொழுகும்போது நம்ம ஊர் மரம் மாதிரியே தான் இருக்குது. ஆனால் நம்ம ஊர் மர இலைக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இந்த இலை கொஞ்சம் பெருசாக இருக்குது நம்ம ஊர் இலையை விட. ஆக்சுவலி இதில் இலந்தப்பழம் இதில் பழுக்கலை. பழங்கள் இதில் இல்லை. இருந்துச்சுனாக்கா அந்த பழத்தையும் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இலந்தை பழ மரத்தை குவைத்தில் பார்க்கும்போது நாம் இழந்ததையெல்லாம் திரும்ப பெற்ற மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஏன் இந்த வார்த்தை சொல்கிறேன்னு சொன்னால், இலந்தை மரம், வேப்ப மரம், முருங்கை மரம் இதெல்லாம் நம்ம இந்தியாவில் தான் நம்ம அதிகமாக பார்க்க முடியும். பட்டு இங்கே பார்க்கும்போது நம்ம தாய்நாட்டை நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்குது. எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டை. இந்த மாதிரி ஒரு மரத்தை பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. சரி, நாம் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெற வேண்டும்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் இனி தொடர்ந்து வரும். தேங்க்யூ.